ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். பூமியின் சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பதாக ஒன்றும் இல்லை. அப்ப கர்த்தர் எவ்வளவு பெரியவர் நீங்க பாருங்க. சகல ஜாதிகள் அது என்ன காரியங்களை செய்தாலும், எவ்வளவு பெரிய சாதனைகளை செய்திருந்தாலும், எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில அது ஒன்றும் இல்லை. ஒருவேளை நம்மை நோக்கி பலர் எழும்பலாம், பல விதமான மக்கள் நம்மை மிரட்டலாம், பல காரியங்களை சொல்லி நம்மை நசுக்க முயற்சி பண்ணலாம். ஆனால் கர்த்தர் பெரியவர். அவர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களெல்லாம் ஒன்றுமில்லாமல் கர்த்தருடைய கண்கள் முன்பதாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த நேரத்தில் நம்முடைய கர்த்தர் அவர் பெரியவர் என்று நாம் அறிக்கையிடலாம். அப்பா, நீர் பெரியவர் அப்பா. எந்த சூழ்நிலைகளும் உனக்கு முன்பதாக ஒன்றுமில்லை சுவாமி. ஆகவே நான் எதை குறித்தும் கலங்க மாட்டேன். நான் நம்ம இறுக பற்றி கொள்கிறேன். என்னுடைய விசுவாசத்தை, நம்பிக்கை அதிகப்படுத்தும். இந்த காலையில நான் உன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை இன்னைக்கு அதிகமாகட்டும் சொல்லி ஜெபம் பண்ணலாம். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, பூமியில் உள்ள சகல ஜனங்களும் சகல ஜாதிகளும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் உமக்கு முன்பதாக ஒன்றும் இல்லை. எப்படிப்பட்ட எதிர்ப்புகளை எங்களுக்கு விரோதமாக அவர்கள் எழுப்பினாலும் ஆண்டவரே, நீர் அவர்களை ஒரு நொடி பொழுதுல மாற்றி போடுவீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் துதிகன மகிமை செலுத்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.